இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா குற்றாலத்துக்கு வந்தோன்னா குற்றாலத்தில் தண்ணி வரலன்னாங்க. அங்கே தண்ணி மாதிரி வரல, ஒரு என்னதான் ஒரு புயல் மாதிரி வருது. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில். இதுதான் மெயின் ஹால். சரி, இவர் ராக் போட்டு. ஆனால் கடை எப்பவும் திறந்தே வச்சுருக்காவ. சூடாக பக்கோடா தராங்க. குற்றாலத்துக்கு எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறேன். குற்றாலத்தில் வர தண்ணி எவ்வளோ வேகமாக வருது மட்டும் பாருங்கள். புயல் மாதிரி வருது. நான் பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் உள்ள திருடர்கள் இவங்க மோசமான ஆட்கள். இவ்வளோ பேர் இருக்காவ திருடர்கள். ஆமாம், கிடையாது. இது என்ன இடம்னா பழைய குற்றாலம். யாரோ கிணத்தை திறந்துட்டு பெரிய கேட்கள் திறந்துட்டாவே வர தண்ணியில் குளிச்சா தலை தண்ணியை உருண்டு அத்துட்டு போயிடும். இதை போட்டோ எடுக்காம இப்படி வர தண்ணியில் குளிக்க ஆசைப்பட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் மிஞ்சாது. உடம்புல கையால் தண்ணியை அத்துட்டு போயிடும். தண்ணி வேகத்தை விட்டு பாருங்க. காட்டுங்க தூங்க காட்டுங்க கேமரா. வேகத்தை பாருங்க, கண்ட்ரோல் மீறி போகுது. ஆனால் இதுலேயும் பாதுகாப்பு பணி அவங்களோட மக்களுக்காக பாதுகாப்பு பணியில் ஒரு போஸ்ட் பண்ணி ஈடுபடுறாங்க. பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப சரியான கூட்டம். டூருக்கு வந்துருக்கோம்னு சொல்லி மாட்டிக்கிட்டோம். பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த தோட்டம், இது எங்கள் தோட்டம் தான். நான் மக்களுக்காக இலவசமாக கொடுத்த தோட்டத்தில் இப்போ எங்களுக்கே விவசாயம் பண்ண மாட்டேங்காங்க. விவசாயத்தை கொஞ்சம் ஒரு நாள் பெண்டிங் போட்டு இது பிரியாணி அடிக்க வந்துட்டோம். அவனை வீடியோ எடுக்க வேண்டாம். பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொட்டுற மழையே நாங்கள் டீ போட்டுட்டு இருக்கேன். மழை எவ்வளோ பெஞ்சாலும் இன்றைக்கி நெருப்பு எரிச்சிட்டே இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கும். மழைலாம் வருது, ஆனாலும் டீ அடிக்கணும். அவனே தானோ சர்மோ கீழே உள்ள கவரை அலசிக்க. ஃபர்ஸ்ட் கவரை கிழிச்சு இது பண்ணிடு. இங்கே என்ன அடைஞ்சிரும். விடு நான் சொல்கிறேன். நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் பிரியாணி. பிரியாணிக்கு என்ன இடம்லாம் ஊற்றி தீவிட்டு இருக்கேன். ஏன்னா மழை வருது. மழை ரொம்ப வேகமாக ஓட்டி அடிச்சுட்டு தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். வாங்க நான் இங்கே வழி இல்லை, அங்கே வரேன். ஒரு பக்கம் குளிக்க வைப்போம். குளிச்சுட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இடத்த சுற்றி பார்க்கணும். அங்கே ஒரு அருவி இருக்கு. அந்த அருவி இதே கவருக்குள்ள திரும்ப கறியை போட சொல்லுங்க அவனுக்கு. பாத்திரம் கவரை கழுவி ரெடி பண்ணிருக்கோம். பாத்திரம் இல்லாத பட்சத்தால் ரத்தத்தை கழுவி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அலசி ஒவ்வொன்று எடுத்து கவருக்குள்ள ஊடகங்களில் அதெல்லாம் இது பண்ணு. நாங்க இதுல கிளிக்க போறேன். வீடியோ எடுக்கவா? என்ன
நடந்து கறி செல்வம் வேற கறி செல்வம் கல்றதால அங்க தீயே எரியுது தம்பி இந்த இதில் வெட்டுலப்பா அந்த இதில் வெட்டு தம்பி அந்த கொத்தமல்லி வெட்டணும் இதை வந்து இலைய ஆயணும் அந்த புதினா மட்டும் இலைய மட்டும் ஆயுங்க பாப்பா கரண்டி வந்து நாங்கள் கரண்ட் இல்லைன்ட்டு அவசரத்துக்கு நல்லா குறுத்து பாலை அழகாக செட் பண்ணிடுவோம் வெங்காயமா நெய் கடைசி இல்ல சம்பளுக்கு ஆன்மையில கொஞ்சம் எடுத்துக்க கறி எடுத்துக்கிறோம் கறியை வந்து நம்ம பீஸு கல்லை இங்கே வச்சிடணும் கல் ஹீட்டில் அது ரெடியாகும் கறியை வந்து கம்பளை குத்திட்டு நம்ம இப்போ சுத்தத்துக்கு போகிறோம் மேலே மட்டும் காட்டல என்னது ஈரலாம் கொடு சைடில் நடக்க இன்னும் போதும் லைட்டு தேங்காய் ஊற்றுனா டேஸ்ட் வரும் தண்ணி பச்சாக்குறை தண்ணிக்கான நாங்கள் அருவிலவே பிடிக்க வைப்போம் இந்த நாட்டு தண்ணினா நல்லாவே இருக்காது பிரியாணி கெட்டுரும் அங்கதான் 2 லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டு வர வைக்கிறோம் இது ராங் டைம்ல வர காரு மிச்சல் அதை தான் பார்க்க எனக்கு அந்த அது மட்டும் தெரியல நாட்டை சுடுகாட பியங்காட ஆக்கிட்டாங்க ஃபைட்டு கிடக்காடி அவன் ஏதோ மீன் கிடக்கல அவன் கண்ணு ஒத்தல இந்த கலர்ல இருக்கு இதுல மாதிரி சீக்கிரம் இது ரேட் அதிகம் பிரியாணிக்கு லைட் ஆகி போறதில்ல இந்த தண்ணி தான் போகுது அந்த இருக்குல்ல மோட்டர் ரூமு இல்லை இது ஒரு ஆப் பண்ணிருக்கலாம் பிடிச்சிட்டு போனோம் நல்ல கழுவி மீனுங்களே சொல்லிட்டா இங்கே தண்ணி கஷ்டப்பட்டு கடைசி இங்கே ஒரு வந்துட்டு இங்கே டேட்டா போர்லேருந்து வருதுன்னா போரில் அருவிலேருந்து டேட்டான பைப் அந்த பைப்பு கீழே இருந்து வருது ஆமாம் இது அருவி பைப் மாதிரியே தெரியல ஆண்டிப்பட்டி கனவா மாதிரி இருக்கு என்ன சொல்லு பாருங்க நாங்கள் பிரியாணிக்காக போராடி கொண்டு மலையின் அடிப்பகுதியில் உள்ள நல்ல தண்ணியை எடுத்துக்கொண்டு பிரியாணி சரி பிரியாணி ரெடியாக போகிறேன் ரம்டானா அப்போ பிரியாணி கிடக்கு ரம்டான் தான் பறிக்கணும் வேண்டாம் ரம்டான் காய்க்கல எங்கெல்லாம் மறிச்சு அடித்து போது ஒரு பக்கமா கீழே போட்டு முடிஞ்சு அதோட வாழ்க்கை முடிஞ்சு பிரியாணியே வேண்டாம்ப்பா பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்காது நான் மக்களுக்காக ஓடி வரேன் நீயும் ஓடி போன அப்படி கிட்டாவும் இது வேண்டாம் கும்பத்தை இறக்க வாங்கியா நீங்க தான் இறக்கணும் வாங்க நீங்க தான் சொன்னேன் இதுல அலசில இல்லை கண்ணு இல்லையா எதுல அலசுவா குருமாவா சவுதி அப்படிதான்
வேற தண்ணி ஊற்றல வேற ஊற்றல இல்ல அரிசி எத்தனை வந்தோம் இது கிண்டாதான் நம்மளுக்கு பக்குவம் கிடைக்கும் தேவையான பக்குவம் காலைல சாப்பிட்டோம்ல இதில் குடிச்சா தக்காளி போடல சாப்பிட நேரம் இல்லையா வச்சு அடியே பிடிக்கும் வாரம் தண்ணி வச்சுக்கிறோம் பிரியாணிக்கு எல்லாத்தையும் உழைச்சி தண்ணியில ஊற்றியாச்சு மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக நினைக்க மஞ்சள் டயருக்கு தக்காளி வெட்டெல்லாம் எடுத்து ஜம்முன்னு ஒரு இடிச்சு ஜம்மு பார்த்துட்டேன். இது கொதிக்கிறதெல்லாம் சரியா சரி ஆகும். அதான் பார்த்தேன் அலசிட்டி இல்லை இப்போ கலர் வரல தண்ணி கலர் வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வெங்காயம் கழுவி போட்டாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுவி போட்டாச்சு அதனால யோசிக்காது அதிகமாக. இனியும் ஊத்துக்கப்பா சாய்க்கு வந்த நீ அதுக்கிட்ட வா அப்படி பண்ணிடலாம். என்ன இருக்குல்ல ரெண்டு 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 போதுமா மூணு 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 போதும் அரை ஊத்துங்க. அரிசி ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஊத்திருப்பியா? அப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அரிசி ஏறக்கூடாது இது கரெக்டா இருக்கும். ஊத்துல ஊத்தி விடு மாதிரி இதுல ஓட்ட ஓட்டிருக்கு உதயம் இல்லையா? உதயம் தான் நெய். உதயம் நெய் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. ஜிஆர்பியோட உதயம் நல்லா இருக்கும். உதயம் பிராண்டு தான் நல்லா இருக்கும். இதே கம்பெனி தான் நல்லா இருக்கும். பிரியாணி நல்லா வேணும்னா ஜிஆர்பி, பிரியாணி நல்லா இல்லைன்னா உதயம். நம்ம கரெக்டாக யாருன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு யார் தெரியுமா இல்லை நண்பமார்களே இல்லை நண்பமக்கமார்களையா நான் பிரியாணி செய்யணும்னா எங்களை பார்த்து பிரியாணி செஞ்சுக்கிங்க. இப்படி ஒரு லாங் இடத்துக்கு வந்து ஒரு நிதானமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு நைஸ் குளியல் போதும். வேறு வீடுன்னா இருக்குது. நாங்கள் லாட்ஜி ரூம் புக் பண்ண ரூம் என்ன இருக்குது. இந்த ரூம் தான் நாங்கள் புக் பண்ணோம். 1500 இவ்வளவு. நைட்டில் தான் படுத்து ஸ்டே பண்ணிட்டு பார்க்குறோம். இப்போ நான் இயற்கையான கரண்டி இயற்கை பணப்பட்டு அது தட்டி அதில் இருக்கு உப்பு பஞ்சத்தில் இருக்கு. அப்போ இதுக்கு நம்மளுக்கு நம்ம போகும்போது தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வந்துட்டு ஆமாம் உப்புலாம் வாங்கிப்பில்ல. உப்பு பச்சாக்குள்ள இருக்குது. யாராவது வீட்டில் உப்பு இருந்தால் கொண்டு வந்து தாங்க. நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த உப்பு எடுக்கிறதுக்கு போகிறோம். உப்பு பத்தலனே வெளியில் போய் கடையில் போய் வாங்க போகிறோம். வாங்க போவோம். உப்பு கடை கிடையாதுமா அந்த கடை கிட்ட உப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. வீட்டு ஓடிட்டு இனி அந்த ஹோட்டலில் உப்பு தேடி நடப்பாங்க. கடவுள் கொடுக்குறத உப்பு. இப்போ நான் போனோம் 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். அலைய வேண்டியிருக்கு. காந்தி போனார் உப்பு சத்தியாகிரகத்துக்கு. நாங்களே இப்போ உப்புக்காக அலையிறோம். கடைசிட்டு ஒரு இடத்துல எவ்வளோ வச்சுருக்கான். ஆனால் அதுவும் பாக்கெட் உடச்சி பாதி உப்பு தான் இருக்குது. பரவாயில்ல, லாபம் தான். இருக்கிற மாதிரி ஒரு சீன். எல்லா சமையல் முக்கியமே உப்பு. எல்லோரும் ஏதாவது சமையல் பண்ணிங்கன்னா உப்பை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறீங்க. உப்புலாம் கஷ்டம். இந்த மாதிரி இப்படி ஆட்டையப்பட்டு வேண்டி இருக்கும். உப்பு திருவிழை. என் முதுக பாருங்க. என் முதுக பாருங்க. ஒன்றும் ஸ்லோ போக மாட்டேங்காங்க. ஷார்ட் லைட்டாக அடிச்சு போகிறாங்க. வீடியோ
இது எங்க உள்ள தெரியுமா? இது எங்க உள்ள தெரியுமா? இது ஒரு குடும்பம் அந்த ரோட்டு கரையில கிடந்துச்சு. அவனுக்கு கேளுங்க இதில் கிடந்துச்சு அவனுக்கு தெரியும். ரோட்டு கரையில் கிடந்ததான்ப்பா. எந்த கரையில் கிடந்தோடனே போய் நம்ம சோறு வேணும் அவ்வளோதானே. கஷ்டப்பட்டு உப்பை சேர்த்து பிரியாணி நான் ரெடியாகி கிண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. லைட்டாக கொஞ்சம் இல்லை அது தட்டு தூக்கல கையில் கண்ணு நல்லா தூக்கி வச்சிருமா. அப்படி சூப்பராக வந்துட்டப்பா. அருமையான பிரியாணி. இப்படி பிரியாணி செய்யணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. முச்சுனேன் இப்போ உப்பாரு இலைய வச்சு எடு. அந்த இலைய ஆமாம் வரும் சில அதுலேயே வச்சு மோடி மோடி நவுண்டாம மூடி நவுண்டாம இதுல ஒரு ஆள் உருட்டுங்க. இருங்க மூடி நவுண்டுறோம். இருங்க மூடி நவுண்டுறோம். அது கல் வைக்கணும். இது கல்ல இதுல லைட்டா உருட்டு தம்பி, சீக்கிரம் உருட்டு. அப்படிதான் அப்படிதான் தள்ளு தள்ளு. அப்ப மத்தியில ஆமா நான் கொஞ்சம் பொறுமையாக போனோம். தண்ணி போவாரு. தண்ணி வீட்டுக்கு போவோம். டேரக்டாக இருந்து போயிடல. இந்த வண்டிக்கு